அனைவருக்கும் வணக்கம். மேத்தமெட்டிக்கல் மாடலிங் செகண்ட் யூனிட்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் a mathematical model corresponding to the diffusion of glucose or medicine in the bloodstream. ஆக்சுவலா இப்போ நமக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க இல்லையா, உடம்பு சரியில்லாம் குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, இல்லைனா மருந்து கொடுக்குறாங்க, ட்ரிப்ஸ் மெடிசன் கொடுக்குறாங்க, டோசேஜ் ஆஃப் மெடிசன் கொடுக்குறாங்க. அது நம்ம உடம்புல வந்து எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு உடம்போடு சேர்ந்துருக்கு, அந்த மாதிரி எந்த அமௌண்ட் இருக்குன்றதை பார்க்கறதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலிங். அப்போது இதில் சில அசம்ஷனில் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம மனித உடம்பு இருக்குன்னா அதில் பிளட் இருக்கும் இல்லையா, பிளட் வந்து இத்தனை இத்தனை வால்யூம்னு இருக்கும். அதை V நம்ம எடுத்துக்கிறோம். Let the volume of the blood in the human body be capital V. Okay. Let the concentration of glucose or medicine in the bloodstream at any time t be C of t. ஃபங்க்ஷன் ஆஃப் டி டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு டோசேஜ் ஆஃப் குளுக்கோஸோ மெடிசனோ கொடுக்குறோன்னா அப்போ நம்ம உடம்புல அது ஹையாக இருக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்னாகும், அந்த மெடிசனோ இல்லை குளுக்கோஸோ என்னாகும், பயாலஜிக்கல் நீட் பிரகாரம் பாடி அதை அப்சர்வ் பண்ணிக்கும், சில விஷயத்த வெளியேற்றிடும். ஓகேவா? ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம சிஎஃப்டின்னு சொல்கிறது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ். எந்த அளவுக்கான மருந்தோ குளுக்கோஸோ உடம்புல இருக்குது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது டைம் டீயில் சிஎஃப்டி. ஓகே. ஒரு டோசேஜ் ஆஃப் மெடிசனோ குளுக்கோஸோ நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த டோஸ் வந்து டி ஒரு அளவு. இப்போ 200 ml வந்து குளுக்கோஸ் கொடுக்குறாங்க, இல்லைனா மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ml கொடுக்குறாங்க, 10 ml கொடுக்குறாங்க, அந்த மாதிரி. ஓகே, அதை டின்னு எடுத்துக்கிறோம் நாம. லெட் எ டோஸ் டி ஆஃப் எ மெடிசன் ஆர் குளுக்கோஸ் பி கிவன் டு எ பேஷண்ட் அட் எ ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டியூரேஷன் டி ஈச். அதாவது 2 hours ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சில மெடிசன் கொடுப்பாங்க, இல்லை 3 hours ஒன்ஸ் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது. அந்த டைம் டியூரேஷன் வந்து ஈக்குவல் இன்டர்வலில் கொடுக்குறாங்க. அந்த டைம் இன்டர்வலில் தான் நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிசனோ குளுக்கோஸோ வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் கலந்துட்டு பயாலஜிக்கல் நீட் பிரகாரம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும், சில விஷயத்தை ரிமூவ் பண்ணிடும். எல்லாத்தையும் உடம்பு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்காது. ஓகேவா? லெட் மெடிசன் ஆர் குளுக்கோஸ் ஆல்சோ ரிமூவ்ட் ஃப்ரம் த பிளட் ஸ்ட்ரீம் டியூ டு த பயாலஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி அட் எ ரேட் ப்ரொபோர்ஷனல் டு சிஎஃப்டி. சிஎஃப்டின்றது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன் அட் டைம் டி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, இது ஆக்சுவலாக இந்த மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் இந்த குளுக்கோஸோ மெடிசனோ எதில் வரும்னா சிம்பிள் கம்பார்ட்மெண்ட் மாடல் அதை பேஸ் பண்ணி வரும். அங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பிரின்சிபல் தான் பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி. இது 2 மார்க்கில் கேட்குற கொஷின். இந்த பிரின்சிபல் கண்டினியூட்டியில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் லிக்விடோ இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸோ நம்ம கொடுக்குறோமோ, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஓவர் த டைமில் வந்து வெளியேறதுக்கான எந்த அளவுக்கு அது வெளியேறதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சிம்பிள் கம்பார்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது, இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த பிரின்சிபல் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வர்றதுக்கு. ஓகே. பை த பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி வி வந்து வால்யூம் ஆஃப் த பிளட். ஓகே. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா, நம்ம இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்கோ இல்லை மெடிசன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடித்தனா சிஎஃப்டி. இப்போ இங்கே டைம் டியூரேஷன் நம்ம எப்படி எடுக்கணும்னு பாருங்களேன். இப்போ இனிஷியலாக நம்ம ஒரு டைமில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைம் நம்ம டீன்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் டைம் டி எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இருக்கிறது டி ப்ளஸ் டெல்டா டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அட் டைம் டீயில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன் வந்து சிஎஃப்டினா அட் டைம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டி ப்ளஸ் டெல்டா டி வருதுன்னா அது சிஎஃப்டி ப்ளஸ் டெல்டா டின்னு சொல்லுவோம். இதனோட டிஃப்ரென்ஸ் அப்போது இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்கும், இந்த டைம் மைனஸ் இது. அப்போ சி ஆஃப் டி ப்ளஸ் டெல்டா டி மைனஸ் சி ஆஃப் டி இன்ட்டு அந்த வால்யூம் ஆஃப் த பிளட். ஓகே. ஈக்குவல் டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இப்போ இந்த டியூரேஷன் இந்த டைம் பாருங்கள், டீயும் டி ப்ளஸ் டெல்டா டி ஒரு இன்டர்வலாக எடுத்திங்கன்னா இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்கள். இந்த செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா அதனோட இன்டர்வல் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இன்டர்வல் லென்த் வந்து டெல்டா டி. ஓகே. அப்போ அந்த டெல்டா டி டைமில் நம்ம உடம்பு என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் ரிமூவ் பண்ணும். அது எதுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்குன்னா சிஎஃப்டிக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அப்போ மைனஸ் கே சிஎஃப்டி இன்ட்டு டெல்டா டி ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி. இது ஓ வந்து டெல்டா டின்னு சொல்லும்போது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகாது இல்லை, ஒரு ஆர்டரில் எழுதுனா டெல்டா டி இருக்கும், டெல்டா டி ஸ்கொயர், டெல்டா டி கியூப், அந்த மாதிரி இருக்கிறது. டெல்டா டி மட்டும் இருக்குது, அது இதை மட்டும் ரிமூவ் ஆகுதுன்னா ரிமைனிங் மிச்சம் நம்ம உடம்புல கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதான் ஆர்டர் ஆஃப் டெல்டா டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இப்போ இது என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமாக டிவைடட் பை டெல்டா டி எடுக்கிறோம். ஓகே. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் தனித்தனியாக டெல்டா டி எடுக்கிறோம், அப்புறம் லிமிட் எடுக்கிறோம். இந்த டெல்டா டி கேன்சல் ஆகிடும். லிமிட் ஆஸ் டெல்டா டி டென்ஸ் டு 0 எடுக்கிறோம். அப்போ இந்த வீன்றது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தீங்கன்னா லிமிட்
delta t tends to 0, c of t plus delta t minus c of t divided by delta t equal to, இங்க delta t இருக்கு, as delta t தானே tends to 0, first termல delta t இல்லை, அப்போ அது constant, அப்போ அதுக்கு லிமிட் எடுக்க வேண்டாம், plus இதில் delta t இருக்கு, அப்போ லிமிட் delta t tends to 0, order of delta t divided by delta t, so இதனோட வேல்யூ 0, இந்த வேல்யூ வந்து vanish ஆயிடும் 0. அப்போ இது பாருங்க limit of c of t plus delta t minus c of t divided by delta t as delta t tends to 0 no, this is nothing but rate of change of c with respect to time ன்னு அர்த்தம். அது எப்படி எழுதுவோம், d of c by dt. எப்பெல்லாம் அப்போ இந்த c of t இருக்கு இல்லையா, concentration of medicine at time t, இதை நம்ம சிம்பிளாக c நம்ம எழுதுவோம். அப்போ எப்பெல்லாம் c எழுதுறோமோ which is nothing but c of tன்றது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ v into dc by dt equal to minus k into அந்த c of t நான் சிம்பிளாக cன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்துருச்சு இல்லையா, இப்போ இது நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணுவோம், பை யூசிங் வேரியபிள் செப்பரேஷன். டிசி அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சி இருக்கிற டேர்ம் கொண்டு வந்து டிடி ரைட்டு கொண்டு போய் டி இருக்கிறது. இங்கே கேயும் வியும் கான்ஸ்டன்ட். இந்த கேன்றது என்னது உங்களுக்கு அந்த எலிமினேஷன் ரேட்டு, நம்ம உடம்புலேருந்து மருந்தோ மெடிசனோ ஒரு இல்லை குளுக்கோஸோ ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் நம்ம யூரின் வழியாக வெளியே போகும் இல்லையா, அது வெளியே போகிறதுன்றதால நெகட்டிவ் சைன் இருக்குது. ஓகே, இது வி வந்து வால்யூம் ஆஃப் த பிளட், இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ டிசி இங்கே ப்ராடக்ட் இருக்கிற சி லெஃப்ட்டுக்கு வந்து டிவிஷனில் வரும், ஏற்கனவே மைனஸ் கே கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட் இருக்க வி ரைட்டுக்கு போன டிவிஷனில் வரும், இன்ட்டு டிடி. இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம், இது கான்ஸ்டன்ட் வெளியே விட்டுட்டு இன்டகிரேட் பண்ணுறோம். டிசி பை சி இன்டகிரேட் பண்ணால் லாக் சி நம்ம எழுதுவோம் இல்லையா, ஈக்குவல் டு minus k by v into integral dt na integral differential operator cancel ஆகிட்டு t வரும், plus constant of integration சிம்பிளாக a போகிறதுக்கு பதிலாக log a நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இந்த logarithm left hand side கொண்டு வந்தால் மைனஸில் வரும். ஸோ log c minus log a, எப்போல்லாம் log சொல்கிறோமோ இங்கே பேஸ் e இருக்குன்னு அர்த்தம். ஓகே, minus k by v t, இது ஒரு லாக நம்ம கிளப் பண்ணி எழுதலாம். அதை சிங்கிள் லாகரிதமிக்காக நம்ம கிளப் பண்ணும்போது log of c divided by a, இங்கே பேஸ் e இருக்கு, ஈக்குவல் டு மைனஸ் k by v, இது மைனஸ் சைன் இருக்கு, இன்ட்டு t. இந்த லாகரிதமிக்கு எக்ஸ்பொனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா c by a, c means c of t ன்னு அர்த்தம். ஓகே, ஈக்குவல் டு e பவர் மைனஸ் k by v t, இங்கே மைனஸ் இருக்கு. ஓகே, that is C of t, the concentration of glucose or medicine at time t equal to A into e power minus k by Vt. Okay, இந்த ஏன்றது கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன், இந்த ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை இனிஷியலாக டைம் t 0 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ C of 0 equal to A into e power, இது 0 into anything 0, e power 0னா 1 ஆகிடும். அப்போ C of 0 equal to A ன்ட்டு இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இந்த C of 0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன் அட் எனி டைம் t நம்ம சொல்கிறோம் அப்படின்னா C of 0ன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன் இந்த இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ மெடிசன் கொடுத்துருக்கோம், டோஸ் டி கொடுத்துருக்கோம். அப்போது C of 0 இஸ் நத்திங் பட் டி. அப்போ இந்த ஏயோட வேல்யூ டின்னு அர்த்தம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணலாமா, டி இஸ் நத்திங் பட் இனிஷியல் டோஸ் ஆஃப் மெடிசன். அப்போ C of t ஈக்குவல் டு C of 0, C of 0ன்னு இதெல்லாம் இல்லை, நீங்கள் C0 கூட ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, e பவர் மைனஸ் k by Vt. ஸோ இப்போ நாம் போட்ட கால்குலேஷன் பார்ட்டு தான் இது. ஆக்சுவலாக இதை தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த C of 0ன்றது வந்து இனிஷியல் டோஸ் ஆஃப் மெடிசன், C of 0 ஈக்குவல் டு டி, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே நம்மளோட அசம்ஷன் என்னென்னா, இந்த டீன்ற டோசேஜ் வந்து டி இன்டர்வல், கேபிட்டல் டி இன்டர்வல், ஒரு இப்போ 2 hours ஒன்ஸ் நம்ம மெடிசன் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன் அட் டைம் டி, இந்த இன்டர்வல் 0 to t தான். 0 இன்க்ளூடட், கேபிட்டல் டி இன்க்ளூடட் கிடையாது, லெஸ் தென் டி தான். அட் டைம் டி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அனதர் டோஸ் ஆஃப் மெடிசன் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம டோஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ டைம் ஸ்மால் டி வந்து 0 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ C of tன்ற ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இல்லையா, அப்போ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன், த கான்சன்ட்ரேஷன் அட் எனி டைம் within the first interval, அதாவது 0 less than or equal to t less than capital T சொல்கிறோம் இல்லையா, அப்போ வெறும் C of tன்னு சொல்லாமல் நம்ம C1 of t ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டோசேஜ் கிடைக்கிறது C1 of tன்னு சொல்கிறோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கேபிட்டல் D இன்ட்டு e பவர் மைனஸ் k ஸ்மால் t பை கேபிட்டல் V. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு டோசேஜுக்கு, ஃபஸ்ட்டு டோஸ்க்கு அப்புறம் இது இருக்கிறது.
இப்போ இந்த டைம் டி இந்த 2 hours ஆயிடுச்சு. இப்போ காலையில 8 மணிக்கு ஒரு டோஸ் குடுத்துருக்காங்கன்னா, அடுத்து 10 மணிக்கு அடுத்த டோஸ் குடுப்பாங்க இல்லையா? அந்த 10 மணிக்கு ஆகறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டோசேஜ் இருக்குல்ல, இந்த டோசேஜ். அத தான் நம்ம என்ன பண்றோம்னா, C1 மைனஸ் நம்ம எழுதுறோம். The concentration remaining just before the second dose at T equal to capital T இருக்கும்போது இந்த C1 of T C1 மைனஸ் செகண்ட் டோஸ்க்கு முன்னாடி இருக்குது C1 மைனஸ்னு எழுதுறோம். அப்போ இந்த ஸ்மால் டீக்கு பதிலாக கேபிட்டல் டீயை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே டீன்றது இஸ் நத்திங் பட் சீனோட இனிஷியல் டோஸ் ஆஃப் மெடிசன். நீங்கள் C0ன்னு அதை எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் பிஃபோர் த செகண்ட் டோசேஜ். அப்போ அட் டைம் டி ஈக்குவல் டு டிஆர் இருக்கும்போது நம்ம செகண்ட் டோஸ் நம்ம கொடுப்போம். அப்போ அந்த செகண்ட் டோஸ்க்கு நம்ம என்னன்னா செகண்ட் டோஸ் கொடுக்குறோம்னா C2 ப்ளஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். C2 ப்ளஸ் என்ன இருக்கும், ஏற்கனவே நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன் இந்த பிளட்ல நமக்கு இருக்குது. அந்த டி டோஸ்க்கு அட் டைம் டி ஈக்குவல் டு கேபிட்டல் டிஆர் இருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெடிசன் நம்ம மருந்து வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கும். அப்போ C1 மைனஸ் ப்ளஸ் நியூ டோஸ் வந்து டி கொடுக்குறோம். அது ஈக்குவல் ரேஞ்சில் தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது C2 ப்ளஸ் தான் C2 ப்ளஸ் ஆஃப் டீன்னு எழுதியிருக்கு. C1 மைனஸ் தோ இருக்குது பாருங்க, கேபிட்டல் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் கே கேபிட்டல் டி பை வி ப்ளஸ் டி. டின்றது இனிஷியலாக என்ன டோஸ் கொடுத்தோமோ ஒவ்வொரு டி டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் டின்ற டோசேஜ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ டியை காமனாக வெளியே எடுத்துடுறேன். இங்கே 1 வரும் ப்ளஸ் இ பவர் மைனஸ் கேடி பை வி இருக்குது, அது எழுதியிருக்கேன். அப்போ இது என்ன டைம் இன்டர்வல் டியூரேஷன் இருக்குது, கேபிட்டல் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் டி லெஸ் தென் 2t. அப்போ ஈக்குவல் 2t ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த டோஸ் ஆஃப் மெடிசன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு டோஸ் ஆஃப் மெடிசன் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த டோசேஜ் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். மெடிசன் பிளட்ல கலக்குது, இல்லை பிளட் அப்சர்வ் பண்ணிட்டு பயாலஜிக்கல் நீட் பிரகாரம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வெளியேற்றுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? திஸ் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் எக்ஸ்பொனென்ஷியலி அன்டில் த நெக்ஸ்ட் டோஸ். அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் T ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது 8 மணி காலையில் 8 மணிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10 மணிக்கு செகண்ட் டோஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? அப்போ 10 மணிக்கு கொடுத்தோன்னா அது 12 ஆகும்போது அடுத்த டோசேஜ் நம்ம கொடுக்குறோம். கரெக்டாக 12க்கு அடுத்த டோஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஆஃப்டர் த தேர்ட் டோஸ். அட் தேர்ட் டோஸ்னா T ஈக்குவல் டு 2t. அப்போ தேர்ட் டோஸ்னா இப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே இந்த இதெல்லாம் எப்படி எழுதிருக்குன்னு பாருங்க. இங்கே C1 மைனஸ் என்ன எழுதிருக்கோம், இனிஷியல் டோஸு ப்ளஸ் இ பவர் மைனஸ் கேடி பை வி வந்திருக்கு. இங்கே வரும் பாருங்க, இங்கே டி இருக்குது, C2 ப்ளஸ் இங்கே இருக்குது. ஓகே, டி இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் கேடி பை வி. இது என்னது, உங்களுக்கு செகண்ட் டோஸ் கொடுத்த உடனே இருக்கிறது. ஓகே, இந்த தேர்ட் டோசேஜ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தேர்ட் டோசேஜ் இந்த கொடுத்த டோஸ் என்ன ஆயிருக்கும், இது எக்ஸ்பொனென்ஷியலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும். அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா அதுதான் நம்ம C2 மைனஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ C2 மைனஸ் என்ன இருக்கும், C2 ப்ளஸ் இன்ட்டு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே இங்கே சொன்னோம் இல்லையா, C1 மைனஸ்னா அந்த இனிஷியல் டோஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் கேடி பை வி. இப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், நமக்கு C2 ப்ளஸ் வந்திருக்கணும். C2 ப்ளஸ் இன்ட்டு அந்த டிக்ரீஸ் ஆகிற ரேட்டு, அது இ பவர் மைனஸ் கேடி பை கேபிட்டல் வி. ஓகே, இந்த C2 ப்ளஸ் என்ன இருக்குதோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, டி இன்ட்டு இதோ இருக்கு இல்லையா 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் கேடி பை வி இன்ட்டு அந்த டிக்ரீஸ் ஆகிற ரேட்டு நம்ம பக்கத்தில் எழுதணும். ஏன்னா எல்லாமே அந்த 2 hours கேப்பில் கேபிட்டல் T hours கேப்பில் தான் கொடுக்குறோம். அப்போ இன்ட்டு இ பவர் மைனஸ் கேடி பை வி. நீங்கள் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்தே கூட பாருங்களேன், C of T எடுக்குன்னா D இன்ட்டு இ பவர் மைனஸ் கேடி பை வி. அட் டைம் கேபிட்டல் Tயாக இருக்கும்போது இதுதான் கேபிட்டல் Tன்னு ஆகுது இல்லையா, இதுதான் நம்ம C1 மைனஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ C2 ப்ளஸ் நம்ம எழுதுகிறோம், அந்த C2 மைனஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த C2 ப்ளஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் அந்த ப்ரீவியஸ் டோசேஜ் ப்ரீவியஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு அந்த டிக்ரீஸ் ஆகிற ரேட்டு நம்ம எழுதுகிறோம்னு அர்த்தம். அப்போ C2 ப்ளஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் கேடி பை வி இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோமா. ஓகே, இது C2 மைனஸ். இது எப்போ, தேர்ட் டோஸ் கொடுக்குறது முன்னாடி. இப்போ தேர்ட் டோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டோசேஜ் ஏற்கனவே பிளட் இருக்கிற இந்த டோசேஜ் ப்ளஸ் டி வரணும். ஏன்னா ஈக்குவல் டோசேஜ் தான் கொடுக்குறோம், அதுதான் C2 மைனஸ் ப்ளஸ் டி. இதை தான் C3 ப்ளஸ் நம்ம சொல்கிறோம். C2 மைனஸ் இங்கே இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் டி. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கேயும் டி இருக்குது இங்கேயும் டி இருக்குது, ஓவரால் டி காமனாக வெளியே எடுத்துலாம். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் கேடி பை வி ப்ளஸ் இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணும்போது 2 டைம்ஸ்னு வந்துடும், பை வி இருக்குங்க கேபிட்டல் வி. ஓகே, அப்புறம் இங்கே எடுத்தால் +1, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ C3 ப்ளஸ் என்ன வருது பாருங்க, டி இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் கேடி பை வி ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2 கேடி பை வி. ஓகே, அதே C2 ப்ளஸ் என்ன வந்திருக்குன்னு பாருங்க, டி ப்ளஸ் டி இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் கேடி பை வி. அப்போ செகண்ட் டோசேஜ் வரும்போது 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் கேடி பை வின்னு வருது ஆஃப்டர் த செகண்ட் டோசேஜ்.
இப்போ ஆஃப்டர் த தேர்ட் டோசேஜ் நமக்கு என்ன வந்திருக்கு? C3 plus D into 1 plus e power minus kt by v plus e power minus 2 kt by v வந்திருக்கு. ஸோ இதே போல் ஆஃப்டர் த nth டோசேஜ் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். nth டோசேஜ் கொடுக்கும்போது Cn plus நம்ம எழுதலாமா? இந்த பேட்டர்ன் வரும்போது C3 plusனா இங்கே பவரில் e power minus 2 kt by 3க்கு முன்னாடி டேர்ம் வந்திருக்கு. அப்போது Cn plus ஆஃப்டர் த nth டோசேஜ் நம்ம கொடுக்குறோன்னா D into 1 plus e power minus kt by v plus e power minus 2 kt by v plus etc plus e power minus nக்கு முந்தின டேர்ம் வந்து n minus 1 kt by v. அப்போ இங்கே இன்டர்வல் என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? n minus 1 capital T less than or equal to T less than n capital T. ஓகே, இப்போ இது எக்ஸ்பொனென்ஷியல் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லல. இது வந்து ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் ஜிபி ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஜிபியில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஆக்சுவலாக இது உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே 10th படிச்சிருப்பீங்க. ஜியோமெட்ரிக் சீரீஸ் எப்படி இருக்குன்னா ஏ இருக்கும், அடுத்த டேர்ம் வந்து ஏ இன்ட்டு ஆர் இருக்கும், ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் n minus 1. இங்கே இது ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது nth டேர்ம். ஓகே, இதில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ, ஃபஸ்ட் டேர்ம் ஏ, காமன் ரேஷியோ ஆர் இப்படி இருந்துச்சுன்னா Sn சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் என்ன வரும்னா a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1 தான், ஏக்கு பதிலாக 1, ஆறுன்றது வந்து e பவர் மைனஸ் கேடி பை வி. ஓகே, ஸோ அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது இந்த டி வெளியே அப்படியே இருக்குது, ஏக்கு பதிலாக 1 தானே. ஸோ 1 இன்ட்டுனா 1 மட்டும், 1 மைனஸ் ஆர் பவர் n, ஆர்ன்றது e பவர் மைனஸ் கேடி பை வி, த ஹோல் பவர் என்னன்னா இங்கே முன்னாடி n வந்துடும். ஸோ e பவர் மைனஸ் n இன்ட்டு கேடி பை வி டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ 1 மைனஸ் e பவர் மைனஸ் கேடி பை வி. ஸோ இது என்ன இன்டர்வல் இருக்குது? n மைனஸ் 1 இன்ட்டு கேபிட்டல் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டி லெஸ் தென் டி. ஓகே, இது n டோசேஜ் ஆஃப்டர் nth டோசேஜ் இது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டோசேஜ் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆஃப்டர் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் இந்த n டோசேஜ் வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அது n அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி. அப்போ அதாவது நம்ம எவ்வளோ டோஸ் கொடுத்தாலும் நம்ம பாடி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அப்சர்வ் பண்ணும், அந்த லெவல் விட அதிகமாக போகாது, மீதி இருக்கிறதுல யூரினில் வெளியே போயிடும். ரைட்டா? ஸோ as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மெடிசன் in our blood என்னவா இருக்க முடியும் அப்படின்னா லிமிட் n tends to infinity Cn plus. இது ஒரு இல்லையா, இதை வந்து as n tends to infinity சொல்ல போகிறோம். இங்கே என்னக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடணும்னா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து 0. ஸோ 1 மைனஸ் 0னா 1 மட்டும் இருக்கும். அப்போ d இன்ட்டு 1னா நியூமரேட்டர் வந்து d டிவைடட் பை 1 மைனஸ் e பவர் kt பை v. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதுதான் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன். அப்போது த கான்சன்ட்ரேஷன் நெவர் எக்ஸீட் டி டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி பை வி. நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் மேக்ஸிமம் இவ்வளோ தான் நம்ம பிளட்டில் இருக்க முடியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைம் இன்டர்வலில் நம்ம கொடுக்கும்போது கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், அதாவது அமௌண்ட் ஆஃப் மெடிசன் இன் அவர் பிளட் வந்து டிக்ரீஸ் ஆகும். In any interval, the concentration is maximum at the beginning of the interval. இப்போ 8 மணிக்கு நம்ம ஒரு மருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த நம்ம பிளட்ல வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அட் த எண்ட் ஆஃப் த இன்டர்வல் அந்த 10 மணி கிட்ட வரும்போது அந்த மருந்தோட வீரியம் உடம்புல குறைஞ்சிருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். In any interval, the concentration is maximum at the beginning of the interval and thus maximum concentration at the beginning of the interval goes on increasing as the number of interval increases. இதனோட வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமம். அதுதான் the maximum value is always below d divided by 1 minus e power minus kt by v. ஓகே, இப்போ இது எப்போ மினிமமாக இருக்கும்? நம்ம ஒரு பிளட்டில் நான் சொன்னேன் 8 மணிக்கு நம்ம ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா டைம் டியூரேஷன் 2 hours எடுக்கிறோன்னா 10 மணிக்கு முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அதே போல் அடுத்த டோஸ் 10 மணிக்கு கொடுக்குறோன்னா பிளட் லெவலில் உங்களுக்கு அந்த மெடிசன் அதிகமாக இருக்கும். 12 மணிக்கிட்ட வரும்போது குறைஞ்சிருக்கும். 12க்கு அடுத்த டோஸ் கொடுக்குறோன்னா திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒவ்வொரு இன்டர்வலோட பிகினிங்கில் மேக்ஸிமமாக இருக்கும், அட் த எண்டில் மினிமமாக இருக்கும். அப்போ மினிமம் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாத்துலேயும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த C1 மைனஸ் C1 ப்ளஸ் C1 ப்ளஸ் வந்து அந்த டோசேஜ், C1 மைனஸ்க்கு வந்து அப்போ அதுக்கு அந்த இன்டர்வலோட அந்த அந்த டோஸ்க்கு முந்தின டோசேஜ். கரெக்டா? ஸோ அதே போல தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Cn ப்ளஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்போ த மினிமம் கான்சன்ட்ரேஷன் அக்கர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஈச் இன்டர்வல் அப்படின்னா இந்த nth டோஸ் கொடுக்கறதுக்கு முந்தினது இருக்கிற அந்த டோசேஜ்.
அது என்ன வரும்னா Cn மைனஸ். நம்ம என்ன எழுதுவோம்? அந்த ப்ரீவியஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு எல்லாத்துக்கும் கூட அந்த e பவர் மைனஸ் கேடி பை வி வருது. ஏன் e பவர் மைனஸ் கேடி பை வி வருது? இந்த t தான் ஈக்குவல் இன்டர்வல். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் பொழுதே c ஆஃப் t நமக்கு என்ன வருது? அந்த இனிஷியல் டோசேஜ் இன்ட்டு e பவர் மைனஸ் கேடி பை வி. இந்த டீக்கு பதிலாக கேபிட்டல் டி போட்டால் கிடைக்கிறது தான் உங்களுக்கு அது. இந்த டிக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கும்? இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற டோசேஜ் நம்ம இங்கே சேர்த்துக்கிட்டே வருவோம். ஓகே, அப்போ Cn மைனஸ் கண்டுபிடிக்கிறோன்னா ப்ரீவியஸ் டோசேஜ் வந்து Cn ப்ளஸ் இன்ட்டு e பவர் மைனஸ் கேடி பை வி. Cn ப்ளஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன இருக்கும் உங்களுக்குன்னா d டிவைடட் பை 1 மைனஸ் e பவர் மைனஸ் கேடி பை வி. அது அந்த ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதாங்க நம்ம போடுறோம். இன்ட்டு e பவர் மைனஸ் கேடி பை வி. ஓகே, இப்போ இங்கே நியூமரேட்டரில் e பவர் மைனஸ் கேடி பை வி இருக்கு இல்லையா, இதை நம்ம டினோமீட்டர் கொண்டு வந்தால் நமக்கு என்னவா மாறும்னு சொல்லுங்களேன்? ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா? ஸோ அப்போது இங்கே d டிவைடட் பை இந்த e பவர் மைனஸ் கேடி பை வியை டினாமினேட்டர் கொண்டு வந்தால் e பவர் ப்ளஸ் கேடி பை வி இன்ட்டு இங்கே டினாமினேட்டர் இருக்குது 1 மைனஸ் e பவர் மைனஸ் கேடி பை வி. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு e பவர் கேடி பை வி இருக்கும் மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஒன்றுன்னு வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, the concentration curve is piecewise continuous and has the point of discontinuous at t 2t 3t. அதாவது at டைம் டீயில் இருக்கும்போது நமக்கு டோஸ் அதிகமாக இருக்கும், கீழே வரும்போது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஜீரோவில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அட் டைம் டி வரும்போது குறைஞ்சிருக்கும், திருப்பி அடுத்த டோசேஜ் நம்ம கொடுத்துருப்போம், அப்போ திருப்பி இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த கர்வ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே டைம் டி இது இந்த ஹரிசாண்டல் வந்து டைமை ரெப்ரசென்ட் பண்ணுது, வெர்டிக்கல் வந்து சி ஆஃப் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெடிசனை ரெப்ரசென்ட் பண்ணுது. டைம் டி ஜீரோவாக இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு டோசேஜ் ஆஃப் மெடிசன் கொடுத்துருப்போம். அது என்ன இருக்கும் உங்களுக்கு? அந்த அந்த டி டைம் இன்டர்வல் இருக்குது இல்லையா, 2 hours நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அது வரும்போது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அங்கே வந்த பிறகு என்ன பண்ணுறோம்? அடுத்த டோஸ் நம்ம கொடுப்போம். அப்போ அகைன் அதிகமாக இருக்கும், திருப்பி என்ன உங்களுக்கு பயாலஜிக்கல் நீட் பிரகாரம் அது குறைஞ்சிக்கிட்டே வரும், திருப்பி அடுத்த டோஸ் கொடுப்போம். அப்போ இதுதான் பீஸ் வைஸ் கண்டினியூஸ். இங்கேருந்து கண்டினியூஸாக இருக்கும், இந்த டிஸ்கண்டினியூ வந்து திருப்பி வரும். ஸோ மேக்ஸிமம் என்ன இருக்க முடியும்? டி டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி பை வி. மினிமம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து மினிமம் வந்து இந்த லெவலுக்கு கீழே தான் மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் வந்து பிலோ த மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் இதுதான், இதுக்கு கீழே தான் எல்லா வேல்யூ இருக்க முடியாது. திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை விட அதிகமாக இருக்க முடியாது. மினிமம் வந்து இதுக்கு கீழே தான் மினிமம் லெவலில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கர்வில் இங்கே நம்ம வரையும் பொழுது இங்கே தான் டி எழுதியிருக்கும், அந்த மினிமம் வேல்யூ டி டிவைடட் பை இ பவர் கேடி பை வி மைனஸ் 1. இது மினிமமில் அந்த மினிமம் லெவலுக்கு கீழே தான் அந்த மினிமம் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒரு வாட்டி முழுசாக பார்த்துருங்க. ஸோ பேசிக் இனிஷியல் அசம்ஷன் எழுதியிருக்கோம். அசம்ஷன்லாம் கொடுத்துட்டு பை பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண பார்க்குறோம். அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்புறம் வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் பிரகாரம் அதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் ஏ இருக்கும். ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இனிஷியல் டைம் டி ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இனிஷியல் டோசேஜ். அப்போ நமக்கு சி ஆஃப் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன் அட் டைம் டி கிடைக்குது. இது எந்த இன்டர்வலில் இருக்குன்னா, ஏன்னா ஒவ்வொரு டி டியூரேஷனுக்கு அப்புறம் நம்ம புது டோசேஜ் டி கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் டியில் இது இருக்கும். அப்போ ஈக்குவல் டு டியாக இருக்கும்போது கிடைக்கிறது தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் அட் எனி டைம் டி வித் த ஃபர்ஸ்ட் இன்டர்வல். ஓகே, ஸோ அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, செகண்ட் டோசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணியிருப்போம்? டீக்கு பதிலாக கேபிட்டல் டி போட்டு C1 மைனஸ் கொடுத்துருப்போம். அப்போ C2 ப்ளஸ் என்ன இருக்கும்? இந்த C1 மைனஸ் ப்ளஸ் அந்த இனிஷியல் டோசேஜ் திருப்பி நம்ம கொடுக்குறோம், டின்னு கொடுக்குறோம். ஓகே, அதுதான் C2 ப்ளஸ். அடுத்த டோசேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? இது டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ C2 மைனஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ட் டோசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற டோசேஜ் வந்து C2 மைனஸ். C2 மைனஸ் எப்படி கிடைக்கும்னா C2 ப்ளஸ் இன்ட்டு எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த காமன் இ பவர் மைனஸ் கேடி பை வி, ஏன்னா ஈக்குவல் டியூரேஷனில் தான் நம்ம கொடுக்குறோம், கேபிட்டல் டி தான். ஸோ அதை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இது வந்து தேர்ட் டோசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற கான்சன்ட்ரேஷன். அப்போ தேர்ட் டோசேஜ் கொடுக்குறோன்னா இதோட ப்ளஸ் டி கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட் வச்சுட்டு நம்ம nth டோசேஜ் கொடுக்கும்போது கிடைக்கிறது என்ன அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த nth டோசேஜ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை
ரெப்ரசன்ட் பண்ணுறதால அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். டோசேஜ் நம்ம ரிப்பீட்டட் இன்டர்வல்ல கொடுத்துட்டே இருக்கும்போது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, அப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கிடைக்கும்போது தான் நமக்கு கிடைக்கிறது மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் இதை விட உங்களுக்கு அதிகமாக போக முடியாது, அதை எழுதியிருக்கோம். ஒவ்வொரு இன்டர்வல்லையும் பிகினிங்கில் நம்ம கொடுக்கும்போது மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அந்த இன்டர்வல் எண்டு வரும்போது குறையும் உங்களுக்கு. அந்த மேக்ஸிமம் இருக்கிறது இதை விட எக்ஸிட் ஆக முடியாது. அந்த மினிமம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்டர்வலுக்கு அந்த டோசேஜ் கொடுக்குறதுக்கு ஜஸ்ட் பிஃபோரில் இருக்கிறத எடுத்துப்போம் இல்லையா, அதுதான் Cn மைனஸ் ஈக்குவல் டு Cn ப்ளஸ் இன்ட்டு e பவர் மைனஸ் KT/V. ஸோ இதுதான் அந்த மினிமம் வேல்யூ. ஸோ பீஸ்வைஸ் கண்டினியூஸ் கர்வாக இருக்கும். மேக்ஸிமம் இது, மினிமம் வந்து இந்த இது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இல்லையா, இந்த Cn மைனஸை விட கீழே இருக்குன்றதை கொடுத்துருக்கோம். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின். டிஃப்யூஷன் ஆஃப் glucose or medicine in the bloodstream as a mathematical model. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.